அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நான் லாஸ்ட் வீடியோவில் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செஞ்சு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒயிட் ஃபாரஸ்ட் ஐசிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரையில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு பபுள்ஸ் நல்லா வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பபுள்ஸ் சர்க்கரை பூரா கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நீங்கள் கேக் பேக் பண்ணுறதுக்கு அவனில் வைக்கும் போதே இந்த சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கேக் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மேலே டாப் ரொம்ப ட்ரையாக இல்லாதனால அந்த லேயர் நான் க்ரம்பை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களோட மேலே க்ரம்ப் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் அதையும் ஒரு தின் லேயர் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. நான் இன்றைக்கி டைரி விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இப்போ கரூரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பழமுதிர் நிலையமில் விப்பிங் க்ரீம் கிடைக்கிது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்க விப்பிங் க்ரீம் ஒரு கப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 3 லேயராக கேக்கை கட் பண்ணி வச்சுருக்கறனால நான் 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா விப் பண்ணிக்கிறேன். நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு விப் பண்ணும்போது 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகுங்க நமக்கு ஸ்டிஃப் பீக் வர்றது. கரெக்டான கோல்ட் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் விப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் நமக்கு கிடைக்கும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சு சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக் வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் இந்த நழுவாமல் இருக்கும். நம்ம சர்க்கரை பாகை எல்லா பக்கமும் கேக்கு நனைஞ்சு வர்ற அளவுக்கு விடணும். சர்க்கரை பாகு விடுறது எதுக்குன்னா நம்ம கேக் ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டாக நம்ம கொடுக்குற விப்பிங் க்ரீம் நல்லா அப்சர்வ் ஆகி வர்றதுக்காக தான் இந்த சர்க்கரை பாகு கொடுக்குறதுங்க. சர்க்கரை பாகு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு திக் லேயர் விப்பிங் க்ரீம் அந்த பேஸோட மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பேலட் நைஃப் வச்சு நீங்கள் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். நல்லா கரெக்டான ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் விப் பண்ணி வச்சுருக்கும்போது நமக்கு ஈவனாக அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கிடைக்குங்க. அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வச்சுட்டு அதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகு விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ண செரீஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லேயருக்கு போகலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேக் நமக்கு ஈஸியாக நல்லா ஹைட் அதிகமாக கிடைக்கும். வெயிட் நம்ம இன்றைக்கி செய்கிற கேக் கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு நீங்கள் விப்பிங் க்ரீம் செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கோம். அதில் டிஃபால்ட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கறனால நான் சுகர் ஆட் பண்ணலைங்க. இப்போ மேலே வைக்கும்போது டாப் லேயரை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த டாப் போர்ஷன் உள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு விடுங்க. நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க அரை கப் சர்க்கரை பாகு கரெக்டாக 3 லேயருக்கும் நம்ம விடும்போது ஈவனாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும், மிச்சமே இருக்காதுங்க. கரெக்டாக 3 லேயருக்கும் அந்த அரை கப் சர்க்கரை அரை கப் தண்ணி வச்சு எடுத்த சர்க்கரை பாகு கரெக்டாக போயிடும். மேலே மறுபடியும் இதே மாதிரி விப்பிங் க்ரீம் ஒரு கோட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு க்ரம் கோட் சைட்ஸ்லேயும் நீங்கள் க்ரம் கோட் கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு விப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி லூசன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி ரிட்டைன் ஆகிக்கும். க்ரம் கோட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேக்கையும் ஒரு ½ அன் ஹவர் அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு ஃபுல்லாக சைட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக க்ரீம் ஸ்ப்ரெட் ஆகுங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு இந்த ஐசிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ டாப் லேயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சைட்ஸில் க்ரம் கோட் மட்டும் கொடுத்துருக்கேன். சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஈவனாக க்ரீம் வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது கேப்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்க்ராப்பர் வச்சு ஈவன் பண்ணிக்கோங்க.
இப்போ இது ஃபுல்லாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் மீதி இருக்க விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முதல்ல சொன்ன மாதிரி 1 கிலோ அளவுக்கு கேக் செய்கிறதுனால 3 லேயர்ஸ் கொடுத்து விப்பிங் க்ரீம் அதிகமாக எடுத்திருக்கேன். இப்போ பைப்பிங் பேக் எடுத்துகிட்டு நம்ம எந்த நாசில் வேணுமோ அந்த நாசில் வந்து பைப்பிங் பேக்குள்ளே உள்ளே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃப்ளார் ஷேப் நாசில்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நாசிலை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பைப்பிங் பேக்கோட எட்ஜை வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டீங்கன்னா நாசிலோட சைட்ஸில் இருந்து க்ரீம் வந்து வெளியே வந்து டிசைன் வந்து ப்ராப்பராக வராமல் போயிடும். அதனால் பைப்பிங் பேக்குள்ளே நாசிலை போட்டுட்டு அதோட ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் பேக்கோட எட்ஜை கட் பண்ணி இந்த மாதிரி ஹெட் மட்டும் வெளியே வர அளவுக்கு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டால் கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு பைப்பிங் பேக்கை வந்து அதில் வச்சு நீங்கள் க்ரீம் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபில் பண்ண வரும். சைட்ஸ் எல்லாம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். மீதி இருக்கிற விப்பிங் க்ரீம் பூரா நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கு வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பைப்பிங் பேக்கில் க்ரீம் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. பைப்பிங் பேக் வந்து எடுத்து விட்டுட்டு மீதம் இருக்க க்ரீமையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு பேக்கை வந்து சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுனால நான் ஒயிட் சாக்லேட் எடுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கலனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பைப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை வந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கேக்கில் எல்லா சைடும் தூவி விட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த ஒயிட் சாக்லேட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ஒயிட் சாக்லேட்டை நிறையாவே சேர்த்திக்கலாம். சைட்ஸ்லேயும் ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் வந்து மாய்ஸ்டராக இருக்கிறதுனால நம்ம போடுற சாக்லேட் வந்து நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கிற சாக்லேட் எல்லாமே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு சைட்ஸில் கேக்கோட போர்டில் இருக்க எக்ஸஸ் சாக்லேட்ஸை வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ வச்சு அதில் இருக்க விப்பிங் க்ரீம் சாக்லேட் எல்லாம் க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் கேக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக செஞ்சு யாருக்காவது கேக் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. நம்ம நாசில் போட்டு வச்சுருக்க பைப்பிங் பேக்கில் இருந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேசிக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் என்ன டிசைன் இருக்குமோ அதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். மீதம் இருக்க க்ரீமை எட்ஜஸில் கேக்கோட கீழ் பார்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். நான் டாப்பிங்க்கு கேண்டு செரி தான் வைக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் ஒன்ஸ் கிடச்சிதுன்னா ஃப்ரெஷ் செரிஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்காவது பர்த்டே பார்ட்டினா கூட கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் அண்ணாவோட பர்த்டேக்காகத்தான் இந்த கேக் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி எடுத்த 1 கப் மைதாவுக்கு நமக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு கேக் வந்திருக்கு. இந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தால் கேக் பாக்ஸஸ் வாங்கி சீல் பண்ணி நீங்கள் டெலிவர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.